உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏத்தா எதுக்கு இப்ப ஜோசிகாரனை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்க? என்னடா தெரியாத மாதிரி கேக்குற? அதுங்க தான் எத்தனை நாளைக்கு அடிச்சுக்கிட்டு சுத்திட்டு இருக்கிறது. அதுங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும்ல, அப்பதான் எந்த பிரச்சனையும் வராம இருக்கும். ஐயோ எனக்கு வெக்கமா வருது. ஏண்டா உனக்கு எனக்கு மாடா ஃபர்ஸ்ட் நைட்டு இங்க வந்து பட்டனை ஊத்திட்டு இருக்கற? போடாங்கிட்டு. கார்த்திகை மாசம் நல்ல மாசம் வேற. இந்த மாசம் நல்லது நடந்தா வாழ்க்கையே நல்லா இருக்கும். சரிதா சரிதா குடு. நானு இந்த ஜோசிகாரனை வர வச்சு அது என்ன ஏதுன்னு கேட்டு போடுறேன். ஏய் ஆண்டாளு, கடை விஷயமா ஒருத்தரை பார்க்கணும்னு சொன்னல, போயிட்டு வந்துடுறேன். சரியா? டேய் அதனோட தனியா போற பழக்கம் என் பேத்தியை கூட்டிட்டு போடா. அட வேலைக்கு போயிட்டு இருக்க, இவளை கூப்பிட்டு போனா. ஏங்க நான் ஏன் வரக்கூடாது? அந்த கடையில நானும் வேலை பார்த்திருக்கேன். மறந்துட்டியா? வரலாம் தான், ஆனா குடு குடு. வா போலாம். வரமாட்டியா? வா போலாம் வா. அரை இழுக்காத இழுக்காத இழுக்காத. ஏத்தா சூதானமா போயிட்டு வாங்க ரெண்டு பேரும். சரிப்பா. என்ன ஜோடி பொருத்தம். உங்க அப்பாவும் உங்க அம்மாவும் கூட சின்ன வயசுல இப்படி இல்ல, அவ்வளவு ஒரு பொருத்தம். என்னம்மா இங்க நின்னுட்டு இருக்கீங்க? ஏதாவது வேணுமா? சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா? கைரேகை பாக்குறது ஜோசியம் சொல்றது. ஜக்கம்மா சொன்ன வார்த்தை மாறாம அத சொல்றதுக்காக மகமாயி துணை கொண்டு முதல்ல தாண்டி வந்திருக்கேன் தாயி. இல்லம்மா பரவாயில்ல, இருக்கட்டும். அம்மா இருங்க, இதோ வந்துடுறேன். அம்மா இந்தாங்க. அம்மா வாக்கு சொல்லாம நான் எதையும் கை நீட்டி வாங்க மாட்டேமா. ஜக்கம்மா கொடுத்த வாக்க கொண்டு போய் சேர்க்கறது தான் என் வேலை. தாயி, ரத்த சம்பந்தம் இல்லாத ரெண்டு வீடும் ஒரு அடுப்பு ரெண்டு சோறா ஒன்னா நிக்குது. கால சுத்தன நல்ல பாம்பு கடிக்க ஆளை தேடுது. ஒன்ன விட்டு ஒன்னு போக கூடாதுன்னு 4 உசுரும் மருகி நிக்குது. ஆனா ஒத்த உசுறு போனாதான் ஓடி போய் நிப்பேன்னு காதுக்கு மேல நின்னு கவுளி ஒன்னு கத்துது. 8 காலுக்கு இடையிலையும் பாம்பு வந்து கொத்துது தாயி. தாயி, இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் ஒரு ஆபத்து வரப்போகுது. அத வாக்கா சொல்லுன்னு ஜக்கம்மா என்ன அனுப்பி வச்சிருக்கா தாயி. என்னம்மா சொல்றீங்க? எங்க 2 வீட்டுக்குமா? ஆமா தாயி. தலைக்கு மேல வெள்ளமா, காலுக்கு கீழே வெட்டி வச்ச பள்ளமா, ஒரு கண்டம் 2 வீட்டையும் சுத்திக்கிட்டு இருக்கே. ஐயா மொகராசிக்கு ஆபத்து வந்துகிட்டு இருக்கு. அம்மா நாங்கள் நல்லா தான் இருக்கோம். நீங்கள் எதையாவது சொல்லி குழப்பி விடாதீங்க. நாங்க இதை வாங்கிக்கோங்க. வேண்டாம்யா, வாக்கு சொல்லாம கை நீட்டி நான் எதையும் வாங்க மாட்டேன். சரிம்மா, அவ போயிட்டு வாங்க. ஆதி அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்போமே. பாரதி சொன்னா கேளுங்க. எனக்கு உங்களை பற்றி நல்லா தெரியும். அவங்க ஏதாவது சொல்லி அதை நீங்கள் நம்பி தேவையில்லாமல் டிஸ்டர்ப் ஆவீங்க. பேசாம வாங்க பாரதி. இல்ல ஆதி, நம்ம வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் ஏதோ பிரச்சனைன்னு சேர்த்து சொல்றாங்க. அதனால தான் சொல்றேன். அது என்னன்னு தெரிஞ்சுக்காம இருந்தா என்னால நிம்மதியாவே இருக்க முடியாது ஆதி. மனசை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கும். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன்.
அப்புறம் உங்க இஷ்டம். ப்ளீஸ் ஆதி, என்னன்னு மட்டும் கேட்டுட்டு வரேன். சொன்னா ப்ளீஸ். சொன்னா புரியாது. அதான் சொல்லிட்டாங்கல்ல, உள்ள வாங்க. நீங்க வாங்கம்மா. ம். கைய கொடு தாயி. தாயி, நிறைஞ்ச முகமா இருந்தாலும் நிறைஞ்ச கோவமும் குடியிருக்கும். பசின்னு யாரும் வந்துடக்கூடாது. பரிதவிச்சு போயிடுவ. கழுத்துல விழுந்த மாலை 2, கட்டிக்கிட்டு தொங்குற தாலியும் 2. முதல்ல கட்டினவன் மூச்சை நிறுத்தி 2வது கட்டினவன் கையில கொடுத்துட்டு போயிட்டான். முக்குக்கு முக்கு கோயில் இருந்தாலும் உன் நியாயத்தை தீர்த்து வைக்க ஒரு சாமியும் இல்ல. சாமியா இருந்த உன் புருஷன் உன் சந்தோஷம் இதுதான்னு சரிஞ்ச கண்ணோட விரிஞ்ச நெஞ்சோட வந்த ஒருத்தனை நீ கட்டின கூட்டுக்குள்ள அவனை அடக்க அனுப்பி வச்சான். முட்டலும் மோதலும் வந்தாலும் கிட்னது சந்தோஷம்னு வாழ்ந்துகிட்டு இருக்க உங்களுக்குள்ள சங்கிலி அத்துக்கிட்டு வந்து கட்டியான கணக்கா ஒரு கஷ்டம் உன்னை தேடி வரப்போகுது. வெறி புடிச்சு ஓடி வரப்போகுது. அது இல்லாம இது இல்ல, இது இல்லாம அது இல்லன்னு இருந்த உங்க குடும்பம் எதுவுமே இல்லாம தறிக்கட்டு நிக்க போகுது. அணையாத ஜோதியா, கரையாத கற்பூரமா பார்த்துக்கிட்டு இருக்கிற உன் புருஷனுக்கு நீ இடைஞ்சலா நிக்க போற. ஒரு பெரிய இழப்ப தேடி தர போற. மா, முதல்ல எந்திரிங்க. எந்திரிங்கன்னு சொல்றேன்ல. ஆதி, என்னமா நினைச்சிட்டு இருக்கீங்க? நல்லா இருக்கிற குடும்பத்துக்குள்ள நீங்களே ஏதாவது ஒரு பிரச்சனை கிளப்பி விட்டுட்டு இருக்கீங்க. ஆதி இருங்க ஆதி, அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேப்போம். பாரதி, இதுக்கு மேல கேட்டீங்கன்னா நீங்களும் நானும் மாறி மாறி கத்தி எடுத்து குத்திக்கிட்டு தான் சாகணும். தாங்க புடிங்க, தயவு செஞ்சு கிளம்புங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.